இன்னைக்கு போங்கீர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில், லோக்சபா தொகுதியில் தெலுங்கானா அமித்ஷா பேசியிருக்கிறார். அமித்ஷா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த டைரக்ஷனில் இனி என்டையர் தேர்தலும் அவங்க பிரச்சாரம் போக போகுது பிஜேபி. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தல் ராகுல் காந்திக்கும் மோடிக்குமான நேரடி தேர்தல். ராகுல் அவ்வளோ பெரிய மனிதர் இல்லைங்கிறது காங்கிரஸுக்கே தெரியும். அதனால்தான் 2019 ராகுல் காந்தியை காங்கிரஸே தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலை. அறிவித்தது ஸ்டாலின் தான். ஏன்னா ராகுல் காந்தியெல்லாம் பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தா பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு இன்னும் கூடும். ஏன்னா ராகுலோட கம்பேர் பண்ணால், மோடியை கம்பேர் பண்ணால் யாருமே ராகுலை விரும்ப மாட்டாங்க. ஒரு கம்பேரிசன் வந்துடும். 3 years ஆஃப் டிஎம்கே அப்படின்றது ஆட்சி நடந்து முடிச்சிருக்கு. ஆட்சிக்கு வந்து அவங்க 3 வருஷம் நிறைவடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹோல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையர்கள் நிறைய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாகில் கொடுக்கப்படுகிற சரக்கை சாஷே பாக்கெட்டில் கொடுக்கலாமா, அதில் கொடுக்கலாமா, தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக விநியோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டாஸ்மாகை இன்னும் சீரமைக்கிறதுக்கு ரொம்ப விஞ்ஞானபூர்வமான திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள். 2016 டாஸ்மாகை எதிர்த்து, டாஸ்மாகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடுவோம் என்று சொன்ன டிஎம்கே இப்போது டாஸ்மாகை இன்னும் மேம்படுத்துவதற்கான திட்டங்களோடு. எதிர்கட்சி அப்படின்னு பேசுனீங்க. எதிர்கட்சி எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத விட எதிர்கட்சியாக யார் செயல்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? எந்த கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக செயல்படுறாங்க? இந்த கடந்த 2.5 ஆண்டுகளாக டிஎம்கே எதிர்த்து மிகப்பெரிய அளவில் களமாடியவர் அண்ணாமலை. எண்மண் எண்மக்கள் அந்த யாத்திரையின் போதும் சரி, நடைப்பயணத்தின் போதும், அதே போல் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட போதும் சரி, மிக கடுமையான ஒரு சவாலை பிஜேபியின் தரப்பில் ஒரு மிக கடுமையான சவாலை டிஎம்கே அரசுக்கு அவர் முன்வைத்திருக்கிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம் சார். வணக்கம். 2019லேயும் சரி 2014லேயும் சரி மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனாக தான் பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நரேட்டிவே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது எந்த விதத்தில் சார் சேஞ்ச் ஆகுது? நரேட்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னா எப்போதுமே வந்து அது மோடி சென்ட்ரிக் தான். மோடி இருக்கிறதுக்கு இந்த தேர்தல் அந்த தேர்தல் இல்லை. அவர் எப்போ தேர்தல் அரசியலுக்கு வந்தாரோ அந்த 2001 அது வந்து மோடி சென்ட்ரிக்காக தான் எப்போதுமே இருக்கும். குஜராத்தில் அவர் சிஎம்மாக இருந்த காலத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் 2014, 2019 எல்லா காலகட்டத்திலையும் அது வந்து மோடி சென்ட்ரிக்காக தான் இருக்கும். ஆனால் இப்போ ரீசண்ட் டேஸாக, அதுவும் கடந்த ஒரு சில வாரங்களாக, ஒரு 3 வாரம் அந்த மாதிரியா, மோடியோடைய ஸ்பீச்சில் நிறைய மாற்றங்களை நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து மோடி இந்த மாதிரி வழக்கமாக பேச மாட்டார், ஆனால் இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஸ் அப்படின்ற நிலையை அடைஞ்சிட்டு அந்த இல்லை, அவர் பொலிட்டீஷியன் அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சாரத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா? பொலிட்டீஷியனை தாண்டி ஸ்டேட்ஸ்மேன்னா அது என்ன, ஏதாவது டெசிக்னேஷனா? அதெல்லாம் உங்கள் கண்ணோட்டம் தானுங்க. இப்போ ஸ்டேட்ஸ்மேனை அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அப்புறம் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. பொலிட்டீஷியனுங்கிற முறையில் தானே எலெக்ஷன் நிற்கிறாரு. ஒரு கட்சியின் சார்பில் தானே எலெக்ஷன் நிற்கிறாரு. அது வந்து அவருடைய எலிவேஷன். ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு எதுவும் பேசலை, சர்ச்சைக்கு உள்ளாகிறது. அதுதான் சொல்ல வரேன். அது வந்து அவருடைய ராஜதந்திரமாக இருக்கிறது. அவர் வந்து வேண்டுமென்றே சில விஷயங்களை திட்டமிட்டு இப்போ கை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நேரேட்டிவில் சேஞ்ச் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது என்னங்கிறத சொல்கிறேன். அதாவது இப்போது அவங்க இடஒதுக்கீட்டை மோடி ஆட்சிக்கு வந்தால் மாற்றி விடுவார்கள், அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ மோடிகிட்டேருந்து ஒரு பதில் வருது. அரசமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் தான். இதுக்கு முன்னால் வந்து அரசமைப்பு சட்டத்தில் ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை மாற்றி, ஆந்திரத்தில் காங்கிரஸ் இருந்தபோது மதத்தின் அடிப்படையில் அவர்கள் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு செய்ய முயற்சி செய்தார்கள். ஓபிசியினருக்கு உண்டான 27% ஒதுக்கீட்டில் 4.5% உள்ஒதுக்கீடாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்கு 2012 அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்போ 2012 யூபியில் சட்டப்பேரவை தேர்தல், அதை டார்கெட் பண்ணி அப்படி பண்ணாங்க.
அதுக்காக ஆஃபீஸ் மெமரண்டத்தையும் அவங்க இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, உண்மையில் அரசமைப்பு சட்டத்தை மாற்றப்போவது நீங்கள் தான், நாங்கள் இல்லை, உங்களுக்கு தான் அந்த அஜெண்டா இருக்குது. அதே போல் நாட்டின் வளத்தை பகிர்ந்து கொடுத்து அதை முஸ்லீம்களுக்கு வாரி கொடுக்கணும்னு நீங்கள் தான் திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2006 பிரதமராக இருந்த அன்றைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் பேசின பேச்சை அவர் கோட் பண்ணுறார். அந்த ஸ்பீச்சில் மன்மோகன் சிங் என்ன சொன்னான்னா, நாட்டின் வளங்களில் முஸ்லீம்களுக்குத்தான் முன்னுரிமைன்னு தெளிவாக சொல்லுகிறார். இதை மோடி அம்பலப்படுத்ததுக்கு பிறகு மன்மோகன் சிங் என்ன சொன்னார், நான் இன்னைக்கு அப்படி பேசினா அது உண்மை, இப்போவும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி அதே போல் இன்னொன்று மோடி சொன்னார், என்ன அப்படின்னா, வாரிசு வரி அப்படிங்கிறத இவங்க போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதற்கான திட்டம் அவர்களிடம் இருக்கிறது, இந்துக்கள் உட்பட அத்தனை பேர்ட்டு இருக்கிறது, அவங்க சம்பாதிச்சு வச்சதை அவங்க குழந்தைகளுக்கு போக விடாமல் தடுப்பது, அதன் மூலம் இந்தியாவின் வளத்துக்குள்ளே அவர்களுடைய பங்கில் ஒரு பகுதியை அரசுக்கு கொண்டு வந்து அந்த பெரும்பகுதியை முஸ்லீம்களுக்கு டேப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதும் உடனே அயலக காங்கிரஸ் தலைவர் சாம் பிட்ரோடா அவர் உடனே என்ன சொன்னார்னா, அமெரிக்காவில் கூட வாரிசு வரின்னு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய பணக்காரர் ஒரு 100 கோடிக்கு அதிபதி அவர் செத்து போயிட்டார் அப்படின்னா அதில் 45% தான் வாரிசுக்கு போகும், 55% கவர்மெண்ட்டுக்கு போயிடும், இப்படி ஒரு திட்டம் இருப்பது நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, உடனே அப்படின்னா நான் சொன்னது உண்மை, இந்த சாம் பிட்ரோடாவே அவ்வாறு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் இவர் மோடி விட்டால் இடஒதுக்கீட்டை இல்லாமல் ஆக்கி விடுவார், சமூக நீதிக்கு எதிரானவர் அப்படின்னு இவங்க சித்தரிக்கிறாங்க. உடனே மோடி அதுக்கு கவுண்டர் கொடுக்குறார், சமூக நீதிக்கு எதிரானவர்கள் நான் அல்ல, நான் இந்த 10 வருஷத்தில் எப்போவாது இடஒதுக்கீட்டில் கை வச்சிருக்கேனா, ஆனால் இடஒதுக்கீட்டில் கை வைத்தவர்கள் நீங்கள், ஓபிசி எஸ்சி எஸ்டி இவர்களுடைய இடஒதுக்கீட்டில் கை வச்சு அதில் ஒரு பகுதியை முஸ்லீம்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் நீங்கள். ஆந்திராவில் 2004 2010 வரைக்கும் மாறி மாறி இந்த முயற்சி நடந்தது. கிட்டத்தட்ட 4 முறை ஆந்திர உயர்நீதிமன்றம் உங்கள் முயற்சிக்கு தடை போட்டது, மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது செல்லாது என்று கூறியது அப்படின்னு சொல்லி மோடி அதை சொல்லுகிறார். சரியா? இப்படி ஒவ்வொரு முறையும் மோடி அதை சுட்டி காட்டி ஆதாரங்களோடு அவர் பேசி வருகிறார். இவங்க சமூக நீதினா சமூக நீதிக்கு உண்மையிலே நீங்கள் தான் எதிரி அப்படின்னு சொல்கிறது, அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் மாற்றி விடுவீர்களா, உண்மையிலே நீங்கள் தான் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். நாட்டு வளங்களை எப்படி பகிர்வது அப்படிங்கிறப்போ முஸ்லீம்களுக்காக நீங்கள் எங்கள்கிட்ட பறித்து மற்றவங்களுக்கு அது ஊடுருவல்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் மோடி சொல்லிக்கிட்டே வந்தார். இது இப்படியே களம் ரெடி ஆகிட்டே போகுது. இன்னைக்கு போங்கீர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில், லோக்சபா தொகுதியில் தெலுங்கானாவில் அமித்ஷா பேசியிருக்கிறார். அமித்ஷா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த டைரக்ஷனில் இனி என்டையர் தேர்தலும் அவங்க பிரச்சாரம் போக போகுது பிஜேபி. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தல் ராகுல் காந்திக்கும் மோடிக்குமான நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது பட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்ஃபேக்ட் அமேத்தியில் கூட ஸ்மிருதி இரானி அவர்கள் தான் ராகுல் காந்தியை தோக்கடிச்சாங்க. இது வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களையும் மோடி அவர்களையும் ஒரே இடத்துல வச்சு யாருமே பேசுறதில்லை சார். இது கொஞ்சம் டிக்ரேட்டிவான அந்த ஸ்டேட்மெண்ட்டாக தானே இருக்குது. இல்லை, இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன். ராகுல் காந்தியும் மோடியும் சமப்படுத்துவதன் மூலமாக ராகுல் காந்தியை பற்றி ரொம்ப ஒரு உயர்வான அபிப்பிராயத்துக்கு பிஜேபி விட்டதா, மோடியுடன் போட்டியிட தகுதியானவர் என்று பிஜேபியை ராகுல் காந்தியை நினைக்கிறதா, அந்த அளவுக்கு ஒரு எலிவேஷனா, காங்கிரஸ் தனக்கு சமமான ஒரு கட்சியாக பிஜேபி பார்க்கிறதா, ஏன் இப்படி கொண்டு போகிறது, இதுவரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, ராகுல் அவ்வளோ பெரிய மனிதர் இல்லைங்கிறது காங்கிரஸுக்கே தெரியும். அதனால்தான் 2019 ராகுல் காந்தியை காங்கிரஸே தன்னுடைய பிரதமர் வேட்பாளரை அறிவித்தது ஸ்டாலின் தான். ஏன்னா ராகுல் காந்தியெல்லாம் பிரதமர் வேட்பாளர்னு அறிவித்தா பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு இன்னும் கூடும். ஏன்னா ராகுலோட கம்பேர் பண்ணால், மோடியை கம்பேர் பண்ணால் யாருமே ராகுலை விரும்ப மாட்டாங்க. ஒரு கம்பேரிசன் வந்துடும். யாருமே ராகுல் காந்தியை விரும்ப மாட்டாங்க, மோடிக்கு தான் வாக்களிப்பாங்க. இதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ஆதாரமாக தரேன். 2019 186 தொகுதிகளில் காங்கிரஸும் பிஜேபியும் நேருக்கு நேர் போட்டியிடுகிறது. அவங்க 2 பேரும் டைரெக்டாக வந்தது 186 கான்ஸ்டியூன்சிஸ்.
186ல் 170 பிஜேபி வென்றது, 16 தான் காங்கிரஸ் வென்றது. ஸோ இப்போ அவ்வளோ வேண்டாம். இப்போ வந்து நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துக்கோங்க. 5 மாநில தேர்தலில் பிஜேபியோட போட்டியிடக்கூடிய அத்தனை மாநிலங்கள் காங்கிரஸ் தோற்றது. எந்த இடத்துல பாரத் ராஷ்டிரிய சமிதி என்கிற மாநில கட்சியோட காங்கிரஸ் போட்டியிட அங்கே மட்டும் அந்த தெலுங்கானாவில் அது ஆட்சியை பிடிக்குது. தெலுங்கானாவில் பாரத் ராஷ்டிரிய சமிதியோட அவங்க காங்கிரஸ் தனித்து எதிர்த்து போட்டிட்டு அங்கே வந்து ஜெயிச்சாங்க. பிஜேபியோட போட்டியிட்ட எல்லா இடத்திலும் காங்கிரஸ் தோற்றும், அத்தனை இடத்துல. அப்போ நேருக்கு நேர் தேர்தல் அப்படின்னு வர்றப்போ என்றைக்குமே அட்வான்டேஜ் வந்து பிஜேபிக்கு தான். பிஜேபிக்கு தான் கை ஓங்குகிறது, காங்கிரஸ் கீழே தான் போயிட்டுருக்கு. அப்போது உண்மையிலேயே காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு இடையில் நேரடி போட்டியே இல்லைனாலும் கூட, இது ஒன் சைடு எலெக்ஷன்னாலும் கூட, மிக பெரிய அளவு தொகுதிகளை பெற வேண்டும் என்றால் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நேரடி போட்டி இருக்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று பிஜேபி திட்டமிட்டு இருக்கிறது. இது ராகுல் காந்தியோட போட்டின்னு சொல்ல 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 மோடிக்கான ஓட்டு கூடிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு 2 பேருக்கு மத்தியிலான ஒரு பைனரி யுத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இல்லைன்னா அநேகமாக மிகப்பெரிய அளவில் பிஜேபி வெற்றி பெறாமல் கொஞ்சம் குறையலாம். ஸோ காங்கிரஸோட தான் பிஜேபிக்கு போட்டி, ராகுலோட மோடிக்கு போட்டின்னு அந்த கம்பேரிசனை உருவாக்க மோடி முன்னைக்காட்டில் அதிகம் வெற்றி பெற்றுக்கொண்டே போவார். இந்த கம்பேரிசனை காங்கிரஸ் வேண்டுமென்றே தவிர்க்கிறது. இப்படி பண்ணால் நம்ம தரிசாயிருவோம்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க செய்யாத இப்போ மோடி செய்து கொண்டு இருக்கிறார். ராகுலுக்கும் இவங்களுக்கும் போட்டின்னே சொல்லிட்டு இருக்கிறது. அதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தந்தேன். பிஜேபியோட காங்கிரஸ் போட்டிட்ட 186ல் 170 பிஜேபி வென்ற வெறும் 16 தான் காங்கிரஸ். ஸோ நாடு முழுக்க பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு மட்டுமே போட்டி நிலவுவது போன்ற ஒரு தோற்றத்தை கட்டமைப்பது, அந்த விதமான நேரேட்டிவை செட் பண்ணுறது. அப்படி செட் பண்ணி கொண்டு போனால் மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி அடையும் அப்படின்னு பிஜேபி கருதுகிறது. சரி, ஏன் இப்படி செட் பண்ணணும்? இதை வந்து போன தேர்தலில் செட் பண்ணிடக்கூடாதா? 2000 என்ன காரணம்? ஏன்னா இந்த தடவை மோடி வந்து அவர் இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார், ஒரு நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். லோக்சபாவில் சொல்லியிருக்கிறார், பிஜேபி கூட்டணிக்கு 400க்கு மேல் கிடைக்கும், பிஜேபிக்கு 370க்கு மேல் கிடைக்கும். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய நம்பர்ஸ். இந்த நம்பரை அச்சீவ் பண்ணோம்னா இந்த தோற்றத்தை உருவாக்கியாகும். இது வந்து ராகுலுக்கும் மோடிக்கும் இடையிலான போட்டு. யார் இவர் அமித்ஷா சொல்லுகிறார், ராகுலுக்கு போடுகிற ஓட்டு ஜிகாதுக்கு போடுகிற ஓட்டு, மோடிக்கு போடுகிற ஓட்டு வளர்ச்சிக்கான ஓட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு ஜிகாதுக்கான ஓட்டா வளர்ச்சிக்கான ஓட்டா, முஸ்லிம்களுக்கான ஓட்டா இந்தியாவுக்கான ஓட்டா, இப்படியா ஒரு பைனரியை கொண்டு போகிறது. இந்த ஒரு பைனரியை செட் பண்ணியாச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி பெறும். ஏன்னா இந்த 3வது ஃபேஸ்லேருந்து தான் பிஜேபி தொடர்ந்து ஜெயிக்கிற தொகுதிகளுக்கான தேர்தலே ஆரம்பம். இந்த 3வது ஃபேஸ் நடந்து முடிஞ்ச 3வது ஃபேஸ்லேருந்து ரொம்ப பெரிய அளவில் மொமெண்டம் எடுக்கும். இந்த ஃபேஸில் தான் இந்த உத்திகள் அத்தனையும் தேவை. பட் இந்த எலெக்ஷன் டைமில் போலரைசேஷன் வச்சு ஓட் வாங்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா? நல்ல ஸ்ட்ராட்டஜி கெட்ட ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையாதுங்க. ஜெயிக்கணும், அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எதை செய்தால் ஜெயிப்பீர்களோ அது செய்யும். இல்லை போலரைசேஷன் ஒன்று இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாது. அவங்க வந்து முஸ்லீம்ஸை போலரைஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்கல்ல. சிறுபான்மையினரை மையப்படுத்திய ஒரு அரசியல் இருக்கும் வரை பெரும்பான்மையினரை மையப்படுத்திய ஒரு அரசியல் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். நீங்கள் வந்து மைனாரிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸை கைவிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக மெஜாரிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் இல்லாமலே போயிடும். மைனாரிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் இருக்கும் வரை மெஜாரிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். எப்போதுமே நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், இந்த நல்லதா கெட்டதான்னு அரசியலில் வந்து இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிற இந்த வேல்யூ ஜட்மெண்ட்டுக்கெல்லாம் இடம் இல்லை. இலக்கு வெற்றி, அவ்வளோதான். அந்த வெற்றியை நோக்கி போகிறதுக்கு சில உத்திகளை கையாடும். இங்கே வந்து நல்லது கெட்டது அறம் சார்ந்தெலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இது அரசியல், ஆசிரமம் கிடையாது. சார், அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக 3 years ஆஃப் டிஎம்கே அப்படின்றது ஆட்சி நடந்து முடிச்சிருக்கு. ஆட்சிக்கு வந்து அவங்க 3 வருஷம் நிறைவடைச்சிருக்கு.
இன்ஃபேக்ட் அவங்க மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹோல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நிறைய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கமெண்ட் எப்படி பார்க்குறது சார்? அதாவது 3 ஆண்டுகளில் அவங்க சொன்ன பல விஷயங்கள் செய்யலை. அது ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியல. குறிப்பாக எலெக்ஷன் நேரத்தில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம், நீட்டை ஒழிக்கும் ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த சூட்சுமம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்போ வரைக்கும் நீட்டை ஒழிக்கலை. இப்போ ரீசெண்டாக இந்த நீட்டு எக்ஸாம் ரொம்ப அமைதியாக தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒழிப்போம் சொன்னவர்கள் எதையுமே செய்யலை. இப்படி சொன்ன விஷயங்கள் நிறைய செய்யாமலே விடப்பட்டு இருக்கு. அவர்களால் செய்ய முடியலை. அது வந்து நீட்டை ஒழிக்கிறதுங்கிறது தங்களுடைய வரம்புக்கு உட்பட்ட விஷயம்னே தெரியாத நிலையில் மக்கள்கிட்ட அதை சொல்லி ஒரு ப்ராமிஸாக சொல்லி ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இதே போல் நிறைய உதாரணங்கள் இருக்குது. இது தாண்டி இந்த காலகட்டத்தில் சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது, இப்படி பல்வேறு நிலைகளில் மக்களுடைய அந்த செலவு மிக அதிகமாக கூடியிருக்கிறது. அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் குறைந்திருக்கிறது. ஏன்னா செலவு கூட கூட இது குறையத்தான் செய்யும். இந்த ஒரு மனப்புழுக்கம் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. இதை தீர்க்கிறதுக்கான எந்த ஒரு பெரிய திட்டம் எதுவும் இல்லை. சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாகவே இதை மக்களை வந்து இதுலேருந்து மறக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் சொத்து வரியை கூட்டிவிட்டு அதை கூட்டி இதை கூட்டிட்டு கடைசியில் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது மூலமாக இதை இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து டாஸ்மாகை திறந்து வச்சுருக்கீங்க. இங்கே 1000 ரூபாய் கொடுத்தா அந்த 1000 ரூபாய் எங்கே போகும்? பெண்ணுக்கு கொடுக்கலாம். அந்த 1000 ரூபாய் பிடிங்கிட்டு ஒரு குடிகார கணவன் இருந்தால் அது எங்கே போயிடுச்சு? ஸோ கடைசியில் கொடுக்கப்படுகிற 1000 ரூபாயும் கவர்மெண்ட் கஜானாவுக்கு தான் டாஸ்மாக் மூலமாக போய்கொண்டே இருக்கிறது. இப்போ இதுக்கு மத்தியில் அதுக்கு உரிய அமைச்சர் வந்து டாஸ்மாகில் கொடுக்கப்படுகிற சரக்கை சாஷே பாக்கெட்டில் கொடுக்கலாமா, அதில் கொடுக்கலாமா, தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக விநியோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டாஸ்மாகை இன்னும் சீரமைக்கிறதுக்கு ரொம்ப விஞ்ஞானபூர்வமான திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள். 2016 டாஸ்மாகை எதிர்த்து டாஸ்மாகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடுவோம் என்று சொன்ன டிஎம்கே இப்போது டாஸ்மாகை இன்னும் மேம்படுத்துவதற்கான திட்டங்களோடு இருக்குது. ஸோ டாஸ்மாகை எந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் அழித்து கொண்டு இருக்கிறது இது எல்லாமே தெரியும். அதனால் எந்த அடிப்படையிலையும் டிஎம்கே என்பது ஒரு முற்போக்கான அரசு அல்ல. அது வந்து கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. அதிருப்தி பரவலாக இருக்கிறது, மிக கடுமையான அதிருப்தி இருக்கிறது. ஆனால் அதிருப்தி பரவலாக இருக்கிறதுனாலே டிஎம்கே தோற்றுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதிருப்தி பரவலாக இருக்கிறதுனாலும் அப்படி ஒரு பெரிய அதிருப்தி தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அதிருப்தி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் டிஎம்கே வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. வெற்றிக்கான மார்ஜின் வேணால் குறையுமே ஒழிய டிஎம்கே வெற்றியே பெறாமல் போக. எதிர்க்கட்சி அப்படின்னு பேசுனீங்க. எதிர்க்கட்சி எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத விட எதிர்க்கட்சியாக யார் செயல்பட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? எந்த கட்சி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக செயல்படுறாங்க? ஓகே, அதாவது இந்த கடந்த 2-2.5 ஆண்டுகளாக டிஎம்கே எதிர்த்து மிகப்பெரிய அளவில் களமாடியவர் அண்ணாமலை. மிகப்பெரிய அளவில் டிஎம்கேயை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கட்சி பிஜேபி தான் அப்படிங்கிறத அவர் உறுதி செய்திருக்கிறார். அதில் வந்து அவர் எண்மக்கள் அந்த யாத்திரையின் போதும் சரி, நடைப்பயணத்தின் போதும், அதே போல் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட போதும் சரி, மிக கடுமையான ஒரு சவாலை பிஜேபியின் தரப்பில் ஒரு மிக கடுமையான சவாலை டிஎம்கே அரசுக்கு அவர் முன்வைத்திருக்கிறார். அதன் மூலமாக ஒரு பெரும் தோற்றத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. பிஜேபி சைடில் நிச்சயமாக ஒரு எதிர்த்தரப்பு அப்படின்னா டிஎம்கேக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு எதிர்த்தரப்பு அப்படின்னா அது பிஜேபி தான் அப்படின்னு. இதுக்கு முன்னால் ஓராண்டுக்கு முன்னால் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசின துரைமுருகன் ஒன்று சொன்னார். பிஜேபி ஒரு பிசாசை போல வளர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார், துரைமுருகனே சொல்லியிருக்கிறார். அதே போல் ஒரு தடவை ஒரு டெலிஃபோன் டாக் ஒன்று லீக் ஆச்சு. அதில் வந்து அதிமுகவுடைய பொன்னையனும் இன்னொருத்தரும் பேசுகிறாங்க. அப்போது வந்து பொன்னையன் ஒரு இடத்துல சொல்கிறார், அவர் அண்ணாமலை இருக்கார் பாரு, அவர் கொண்டு வரார் பாரு, அதான்ப்பா சரியான ஸ்டைலு,
எப்படி டிஎம்கே எதிர்த்து ரொம்ப 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 வேகமாக கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு. அப்போ அந்த முனையில் பேசுகிறவர் சொல்கிறார், ஆமாங்கய்யா இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவும் பிஜேபியும் தான் தெரியுது, நம்ம இருக்கிறதே தெரியலை, டிஎம்கேக்கு மாற்று பிஜேபிங்கிற மாதிரி போயிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி பொன்னையன்ட்டு அவர் சொல்லுவார். அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கள மாற்றத்தை அண்ணாமலையின் வருகைக்கு பின்னால் தமிழக பிஜேபி சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு தேதிக்கு டிஎம்கே அரசை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கட்சி பிஜேபி தான் என்று ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது. அப்படி ஒரு பெர்செப்ஷன் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்போது நேரு அவர்கள் காலகட்டத்தில் வந்து டாடா பிர்லா பற்றி நிறையா சர்ச்சைக்குள்ளானது. அதற்கப்புறம் வந்துட்டு இப்போது கொஞ்சம் வருஷமாக வந்து அம்பானி அதானி அவங்க பேர் வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. மறுபடியும் இந்த பொலிட்டிக்கல் செனாரியோவில் அவங்க பேர் அடிப்படுறதுக்கான காரணம் அப்படின்றது என்ன சார்? ஒன்றும் இல்லை, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸு இதுக்கு நம்ம பெருசாக சம்மந்தம் இல்லை. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் கம்யூனிஸ்டுகள் டாடா பிர்லானே சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே ஒரு சமூக வளர்ச்சிக்கு தனியாருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் நேரு காலத்திலேருந்தே வந்து ஜாயின்ட் வெஞ்சர்ஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அரசும் முதலீடு செய்யும், தனியார்களுடைய முதலீடும் இருக்கும், தனியாரும் அரசும் சேர்ந்தே சில தொழில்களை செய்வாங்க ஜாயின்ட் வெஞ்சராக. இது எல்லாமே இருந்தது. அதனால தான் நம்முடைய பொருளாதாரத்துக்கு பேரே மிக்சட் எக்கானமின்னு பேர், கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1991 நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருந்தப்போ, அப்போ டாக்டர் மன்மோகன் சிங் நிதி அமைச்சர், அவர் காலத்தில் வந்து புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது வந்தது. அப்போ தான் வந்து லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், தாராளமயம், தனியார் மயம், உலகமயம், இந்த 3 மயமும் உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தான் அதானி அம்பானி எல்லாருடைய குரோத். லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்களாக 1000 சம்பாதிச்சுங்க லட்சாதிபதிகளாகவும் எல்லா நிலையில் மிகப்பெரிய மாற்றம். சாஃப்ட்வேரில் மிகப்பெரிய எழுச்சி, கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் மிகப்பெரிய எழுச்சி, நம்ம நாடு வந்து சாஃப்ட்வேர் கிங்டம் ஆகுது. இவ்வளோ பெரிய வளர்ச்சி எல்லாமே இந்த 91 புதிய பொருளாதார கொள்கைக்கு அடுத்தபடி அதுக்கு பின்னால் தான் வந்தது. அதனால் விளைந்தது. இப்போ திடீர்னு அதானி அம்பானி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், வெளிப்படையான காரணம் என்னென்னா, காங்கிரஸுக்கு அதானி அம்பானிகள் நன்கொடை கொடுக்கல. எப்போதுமே இந்த தொழிலதிபர்கள் கட்சிக்கு நிதி கொடுப்பாங்க, இது எல்லா கட்சிக்கும் உண்டானது, தவிர்க்கவே முடியாது. ஜனநாயகத்தில் யாருக்கு கொடுப்பாங்க? ஜெயிக்கிற கட்சி எதுவோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஜெயிக்கிற குதிரை மேலே தானே ஜாக்பாட் கட்டுவீங்க. அதே போல் அதனால அவர்களுக்கு கொடுக்கல, அதனால சட்டம் போட்டுக்கொண்டே அவங்க இருந்தாங்க. இப்போது இதில் என்னாச்சு அப்படின்னா, இப்போது மோடி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. தினம் இளவரசர் வந்து அம்பானி அதானே திட்டிட்டு பாரு, ஏன் இப்போல்லாம் திட்டுறது இல்லை அப்படின்னு. ஏதாவது வேனில் மொத்தமாக ரிசீவ் பண்ணிட்டாரா பணங்கணும், ஏதாவது வந்திருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதாவது அதானி அம்பானிட்டேருந்து இப்போ வாங்க தொடங்கி விட்டார்களோ அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பித்திருக்கிறார். அப்படின்னா மோடிக்கு சில தகவல் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உளவுத்துறையோ மற்றது மூலமோ தகவல் இல்லாமல் மோடி அந்த மாதிரி பேச மாட்டார். இதுக்கு முன்னால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, இதுக்கு முன்னால் அவங்க கொடுக்காமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னென்னா, முன்னால் எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒரு சிஸ்டத்தை 2017 அருண்ஜேட்லி கொண்டு வந்தார். தேர்தல் பத்திரம் அப்படின்னு பேர். இந்த எலக்டோரல் பாண்டில் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஒரு பெரிய தொழிலதிபர் 1000 கோடி பிஜேபிக்கு தரான்னு வச்சுப்போம். அப்போது ஒரு பர்டிகுலர் மாதத்தில் எலக்டோரல் பாண்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விற்கும். இப்போ இந்த கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பாண்டில் ஒரு 1000 கோடி பாண்டை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அந்த எஸ்பிஐட்டேருந்து எலக்ட்ரல் பாண்டை விலைக்கு வாங்கும். அப்படி வாங்குறப்போ யார் வாங்குறாங்களோ வாங்குறவங்க பேர், அட்ரஸ், அத்தனை டீட்டெயில்ஸும் பேங்க்குக்கு வந்துடும். இப்போ அந்த பேங்க்கு அவங்க கொடுத்த காசுக்கு நிகரான டிடி எடுக்கிறோம்ல, அது மாதிரி எலக்ட்ரல் பாண்டை இவங்க கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்ததும் இந்த பாண்டை பிஜேபி பேரில் எடுத்துருவாங்க, இந்த பாண்டை பிஜேபி கையில் கொடுத்துருவாங்க. ரைட்டா? பிஜேபி அதை வாங்கினதுலேருந்து 1 மாதத்துக்குள்ளே அதை அவங்க அக்கௌண்ட்டில் காசாக்கிறணும். இப்போ 1 மாதம் கழித்து அதை கலெக்ஷனுக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேலைக்காகாது, பணம் வரவு வராது, அது கிரெடிட் ஆகாது. 1 மாதத்துக்குள்ளே கிரெடிட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, எவ்வளவு பணம் எந்த கட்சிக்கு நன்கொடையாக யாரால் கொடுக்கப்பட்டதுங்கிற தகவல் பேங்க்கிட்டையும் இருக்கும். அதே போல் அதை வரவிக்கிறாங்கல்ல
அந்த கட்சி பிஜேபி, அந்த கட்சிட்டையும் அது இருக்கும். புரியுதா? அந்த கட்சிட்டையும் அது இருக்கும். அப்படிங்கிறப்போ ரெண்டுமே ரெக்கார்ட் ஆகுது. இப்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த தீர்ப்பில் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லி அந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணிடுச்சு. இப்போ யூனிக் கோடை கூட தேர்தல் பத்திரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ரத்து பண்ணிட்டதுனால தேர்தல் பத்திரங்கள் நடைமுறை இல்லை. அப்போ என்ன ஆகும்? நம்ம பணம் கொடுக்கறதுலாம் ரொக்கமாக மறைமுகமாக கேஷாக கொடுக்குற பழக்கம் திரும்ப ஆரம்பமாக. அதுதான் கருப்பு பணம்னு சொல்கிறோம். அக்கௌண்ட்டுக்கே வராமல் பின்னால் ஓடி கொடுக்குறது, கொல்லப்புறத்து வழியாக கொடுக்குறது. இதுதான் முன்னால் நடந்துக்கிட்டு இருந்தது. இதை ஒழிச்சு கட்டணும். யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இருக்கணுங்கிறதுக்கு தான் ஒரு முற்போக்கான திட்டமாக எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் அதில் இருக்க முற்போக்கு அம்சத்தை கணக்கிலே எடுத்துக்கல. வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிற ஒரு அர்த்தத்தில் அவங்க மாட்டில் அதை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இதன் மூலமாக இப்போ என்னென்னா இன்னும் வெளிப்படைத்தன்மை இல்லாமலே இந்த நன்கொடைகள் பரிமாற ஆரம்பிச்சிருக்கு. இது பழைய காலத்தை நோக்கி திரும்ப போயிருக்கு. இனிமேல் எல்லாமே கருப்பு பணம் புழங்கும். ஒவ்வொரு பெரிய பணக்காரங்களும் அவங்க கேஷாக எந்தெந்த அரசியல்வாதி கொடுக்கணுமோ அதை அப்படியே தள்ளிட்டு இருப்பாங்க. முன்னால் இது இல்லாமல் இருந்தது. அதன் மூலமாக இப்போ கருப்பு பணம் வர ஆரம்பிச்சிருக்கோ. இப்போ வேணா 2 பேர்ட்டு உங்களுக்கு இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி மோடி கேட்க தொடங்கி இருக்கிறார். இப்போது அதே நேரத்தில் ராகுல் சைடில் ஒரு மௌனம் இருக்குது. இப்போ ராகுல் காந்தி இல்லை நான் தாக்கித்தான் பேசி வருகிறேன்னு மோடிக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கள் சார். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி கூட எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் தணிக்கை அதிகாரிகள் பார்ப்பாங்க தானே, அப்பயும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்தது தானே. எலக்ட்ரல் பாண்ட்ஸில் அதனால தானே வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தணிக்கை அதிகாரிகள் அந்த கட்சியினுடைய அதுக்கு பண்ண செலவு சம்மந்தம் தான் பார்ப்பாங்க. இது சகலத்தையும்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது கட்சிக்கு அந்த தேர்தலுக்கு அவங்க என்ன செலவு பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த தணிக்கை அதிகாரிகள் பார்ப்பாங்களே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி இன்னொன்று, தணிக்கை அதிகாரிகள் வந்தாலுமே அக்கௌண்ட்ஸில் இருந்தால் தானே பார்க்க முடியும். இப்போ எலக்ட்ரல் பாண்டு அக்கௌண்ட்டில் வந்துடும். அதனால அதுவும் தணிக்கைக்கு உள்ளாகும். ஆனால் இப்போ கருப்பு பணம் வந்தாச்சுன்னு வைங்க, அது எப்படி தணிக்கை செய்ய முடியும்? கேஷாக வருது, அது எங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு தெரியாதே. இப்போ காங்கிரஸுக்கு கேஷாக ஒரு 1000 கோடி 2000 கோடி வருதுன்னா அது எங்கே வேணாலும் அவங்க பதுக்கி வைக்கலாம்ல. தணிக்கை அதிகாரிக்கு எப்படி தெரியும்? ஸோ இதுக்கு முன்னால் எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஒரு நல்ல முற்போக்கான விஷயம். அது எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு வந்தது. இன்னொன்று, எலக்ட்ரல் பாண்டு மூலமாக பிஜேபி மட்டுமே பலனடையலை. எல்லா கட்சிகளும் பிஜேபிக்கு 6000 கோடி கிடச்சதுன்னா காங்கிரஸுக்கு 1400 கோடி கிடச்சிது. திரிணாமுல் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே கிடச்சிது. அதிமுகவுக்கு 6 கோடி கிடச்சிது. ஸோ இது எல்லாருமே தான் பலனடைஞ்சிருக்காங்க. பலனடையாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் யாருக்கு யார் கொடுத்தாங்கிறது தெரிய வரும். அதனால தான் உச்சநீதிமன்றம் யாருக்கு யார் கொடுத்தாங்க தகவலை அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் வெளியிடணும் அப்படின்னதும் உடனே இம்மீடியட்டாக ஸ்டேட் பேங்க் வெளியிட முடிஞ்சுது. ஏன்னா அவங்கள்ட்ட தரவுகள் இருக்குது. இப்போ பழைய சிஸ்டத்துக்கு வந்தாச்சுல, இப்போ யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்கிறதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு முற்போக்கான அம்சத்தை கேன்சல் பண்ணது வருத்தத்துக்குரியது. ஆக்சுவலாக அவங்களுடைய தீர்ப்பில் அதை காட்டிலும் முற்போக்கான வேற ஒரு உத்திகளை நீதிபதிகள் சொல்லி தந்திருக்கிறான். இதை காட்டில் நீங்கள் இப்படி ஒரு வழிமுறையை பின்பற்றுங்க அப்படின்னு எந்த யோசனையும் தெரிவிக்காமல் ஏற்கனவே இருந்த ஒரு முற்போக்கான விஷயத்தை நடைமுறையை அவங்க இல்லாமல் ஆக்கினார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் படி தேர்தல் ஆணைய நிர்வாகிகளை அப்பாயிண்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஒரு சட்டம். அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே எலெக்ஷன் கமிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது இது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னால் தேர்தல் ஆணையராக நவீன் சாவ்லா அப்படிங்கிறவர்லாம் இருந்தார். அவருடைய ஒய்ஃபு ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனில் மெம்பராக இருந்தாங்க. எல்லாம் தான் இருந்திருக்கு. இப்போது சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருந்துட்டால் அது ஒன்றும் செய்ய முடியாதுங்கம்மா. அதாவது அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலையீடு எல்லாத்துலையும் இருக்கக்கூடாதுங்கிறது. இது ஒரு கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று, தேர்தல் ஆணையங்கிறது ஒரு இண்டிபெண்ட் பாடி. அது சுயேட்சையான அதிகாரம் கொண்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன்லி கிரியேட்டட் பாடி. இதில் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணிட முடியாது. எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இந்த தடவை பார்த்திங்கன்னா
தேர்தல் ஆணையம் வந்து 4 கோடியை திடீர்னு பிடிச்சாங்க. இந்த 4 கோடி பிஜேபியுடைய கேண்டிடேட் நயினார் நாகேந்திரனுக்கு போகக்கூடிய ஒரு ரூபா அப்படின்னு பரவலாக சொல்லப்படுகிறது. அது உண்மையா பொய்யாங்கிறது விசாரணையில் தெரிய வரும். இப்போது தேர்தல் ஆணையம் இவங்க சொல்கிற மாதிரி ஒருதலை பட்சமாக இருந்தால் இப்போ அந்த மாதிரி அமௌண்ட் எப்படி பிடிபட்டது? இப்போ தேர்தல் ஆணையம் தொடர்பாக புகார் பிஜேபியை நிறையா கொடுத்துருக்கு. இப்போ எங்கள் பிஜேபியை சேர்ந்த ஷோபா வந்து பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதை காட்டிலும் படுமோசமாக பிரதமர் மோடி பற்றி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறார், நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரே விதமான குற்றத்துக்கு தேர்தல் ஆணையத்திட்ட 2 விதமான அணுகுமுறைகள் இருக்குது. ஒரு இதில் நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஒரு இதில் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படலைன்னு பிஜேபியை புகார் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதனால ஒரு ஆணையம் தொடர்பாக புகார், அதாவதுங்க 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில் 96 கோடி மக்கள் வாக்காளர்களாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலை ஒரு தேர்தல் ஆணையம் கண்டக்ட் பண்ணுது. இது சாதாரண எக்ஸசைஸ் இல்லை. இதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தமாக ஒரு ஸ்டாஃப் கிடையாது. ஸ்டாஃபே இல்லாமல் ஒரு தேர்தல் ஆணையம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வாக்குச்சாவடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இதை ஒர்க் பண்ணக்கூடியவங்க, டீச்சர்ஸ் அவங்கவுங்களாக இருப்பாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸாக யார் இருப்பாங்க? அந்தந்த இருக்க கலெக்டர்ஸ் இருப்பாங்க. பாதுகாப்பு பணியில் யார் இருப்பாங்க? மாநில அரசுடைய போலீஸ், அப்புறம் மத்திய அரசுடைய போலீஸ். இப்படியா இருக்கும். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஸ்டாஃபே கிடையாது. இந்த கமிஷனர்ஸ், அப்புறம் கமிஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஸ்டாஃப் தவிர்த்து தேர்தல் ஆணையத்துக்குன்னு பெரிய ஸ்டாஃபே கிடையாது. ஒரு ஸ்டாஃப் பலமே இல்லாமல் ஒரு தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய ஜனநாயக திருவிழாவை பை அண்ட் லார்ஜ் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கோ, அதுவே பெரிய விஷயங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே குறை சொல்லிகிட்டே போகிறோம்னா போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா ஏதாவது ஒன்று தெரியும். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து பேசும். நன்றி சார். மிக்க நன்றி.